من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي رواية من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أخرجه الشيخان حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மிக சிறப்பான ஒரு நாள், சிறப்பான ஒரு இடத்தில் மிகவும் சங்கையான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அடிக்கடி மக்களுக்கு ஞாபகம் செய்து கொண்டே இருங்க. மார்க்கத்துடைய தீனுடைய முதாக்கராக்கள் செய்வதன் மூலம் அது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். அதிகமாக மார்க்கத்துடைய விடயங்களை எங்களோட கல்வால கேட்கணும், உள்ளத்தால கேட்கணும். அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்துவார். தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கத்தில் சில அமல்கள் இருக்கிறது, அன்றாடம் செய்யக்கூடிய அமல். அந்த அமல ஒரு நேரம் தவறினால் அடுத்த நேரம் செய்யலாம். ஒரு நிமிடத்தில் அது தவறி போனால் அடுத்த நிமிடம் செய்யலாம். சில இபாதத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அது தவறினால் ஒரு வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய தவறிவிட்டால் இன்னும் ஒரு 11 மாசம் அவர்கள் எதிர்பார்க்கணும். வேறொரு மாதத்தில் ஹஜ் செய்ய முடியாது. ரமலானுடைய நோன்பு அவ்வாறுதான். அது ரமலானில் தான் நோக்கணும். ரமலானுடைய நோன்பை ஷவ்வாலில் நோக்க முடியாது. அது வருடத்திற்கு ஒரு தடவை அல்லாஹ்வினால் தரப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எல்லோரும் ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 200 நாட்கள் இருந்து எண்ணிக்கொண்டு வந்து இப்ப 7 நாள்ல வந்து நிக்குது, அல்லது ஒரு 6 நாள்ல வந்து நிக்குது. சென்ற வருடத்துடைய ரமலான்
இந்த வருடத்துடைய ரமலானுக்கு இடையில் நிறைய மாற்றங்கள். குடும்பத்திற்கு புதியவர்கள் பிறந்திருப்பார்கள், குடும்பத்தில் இல்லாதவர்கள் இருந்தவர்கள் இல்லாமல் போயிருப்பார்கள். இப்படியான சில மாற்றங்களோடு இந்த வருடத்துடைய ரமலானை சந்திக்க போறோம். ஒவ்வொரு இபாதத்துக்களை செய்ய முன்னால் அந்த இபாதத்துக்களை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வாஜிப், கட்டாயம். ஹஜ் செய்ய போற ஒருவர் ஹஜ்ஜை பற்றி படிக்கிறது வாஜிப். படிக்காமல் அவருக்கு ஹஜ் செய்ய முடியாது. ஜகாத் கொடுக்கக்கூடியவருக்கு தெரியணும் ஜகாத் எதுல கடமை. கோழி வியாபாரம் செய்யறது, கோழியில ஜகாத் இல்லை, மரக்கறியில ஜகாத் இல்லை. ஜகாத் எதுல கடமை என்று தெரியும். அது கையில எவ்வளவு பணம் இருந்தால் ஜகாத் கொடுக்கணும் என்ற அளவு தெரியணும். தங்கத்துடைய வெள்ளியுடைய அளவு தெரியணும். அது யாருக்கு கொடுக்கணும், எப்படி கணக்கு பார்க்கிறது, இதை தெரியாமல் ஜகாத் கொடுத்தால் அவர் ஜகாத்தாக நிறைவேறாது, சதகாவாக நிறைவேறும். ஜகாத் அவருடைய கடன்ல இருக்கும். தொழுகை என்ற இபாதத்தை செய்ய முன்னால் யாருக்கும் வந்து திடீரென்று தொழ முடியாது. அதற்கு முன்னால் வுது செய்யணும். தண்ணியை பாவிக்க முடியாத ஒருவர் தயப்பும் செய்யணும். தண்ணியால் வுது செய்வது மாதிரி மண்ணை எடுத்து வாயில போட முடியாது. தயவுத்துடைய உறுப்பு வேறாக இருக்கிறது. அதற்கு சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அது இல்லாமல் தொழுதால் 1000 வருஷம் தொழுதாலும் தொழுக நிறைவேற மாட்டாது. இது போல ரமலானுடைய நோன்பை நோக்க போறோம். ஜமியத்துல் உலமால ஒரு வாரங்களுக்கு முன்னால கூப்பிட்டு சொன்னாங்க, ரமலான பற்றியான தெளிவு பயான வைங்க ஒவ்வொரு ஊர்லயும். மக்களுக்கு ரமலான பத்தி சொல்லுங்க. மக்களுக்கு ஒன்றுதான் தெரியும், சஹர்ல எழுப்பி நோன்பு முடிக்கிறது, அவ்வளவுதான் தெரியும். மகரிபுக்கு வாங்க சொன்னால் இஃப்தார் செய்தல். இதற்குள்ளால் எவ்வளவு சட்டங்கள் இருக்கின்றன. ரமலான் வர முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, சட்ட திட்டங்கள். இது தெரியாம ரமலானுக்கு கால் வச்சால் வெறும் எழுப்புவதும் சாப்பிடுவதும் இஃப்தார் செய்வதுமாக இருக்குமே தவிர இவருடைய ரமலான் கபூல் செய்யப்பட மாட்டாது. ரமலான் கபூல் செய்யப்படவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையில பாவியாகுவாரு. பாவியானால் அவர் நரகம் வைக்கிறார். ரமலானுக்கு முன்னால் செய்ய வேண்டிய இபாதத் என்ன, செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? இமாம் அம்ர் இப்னுல் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான வார்த்தையை சொல்லி காட்டினார். தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு قبل ரமலான். ரமலானுக்கு முன்னால் யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ, தன்னை இஸ்லாஹ் செய்தாரோ அவருக்கு சுபசோபனம் ஏற்படட்டும். ரமலானுக்கு முன்னால் தயாராக வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வரும், எப்படி தயாராக? ஹஜ்ஜிக்கு முன்னால குளிக்கணும், இஹ்ராம் கட்டணும். இஹ்ராத்தை உடுத்தது பின்னால் அத்தர் பூசையிலாதே, தேய்த்த உடுப்புகள் அணியலாதே. அதனாலதான் சுத்துற. இல்ல ஹஜ்ஜிக்கு இஹ்ராமுக்கு உம்ராவுக்கு ஒரு தனி ஜுப்பா வைக்கிறது, என் துணிய வைக்கிறது. பெரியார்களே, சகோதரர்களே, தொழுகைக்கு முன்னால் உடம்பு மறைக்கணும். இல்ல அல்லாஹ் தொலை சொல்லிருக்கிறான், நான் எப்படியும் தொழுவேன். அப்படி ஏறாது. நஜீஸ் இருக்கக்கூடாது. எவ்வளவு சட்டங்கள் இருக்குது. அப்ப ரமலானுக்கு எப்படி தயாராகுது? வீடுகளை கழுவுறதா? பழையவங்க 2 விதம் செஞ்சாங்க. ஒன்று, வீடுகளை சுத்தம் செஞ்சாங்க. இந்த காலத்துல வாழல. நாங்க எங்களை சின்ன காலத்துல பார்த்திருக்கிறோம். நாங்க நாட்டுல வாழக்கூடியவங்க. அதனால நாட்டுப்புறங்கள்ல இன்னும் இருக்குது.
விறகுகளை கொண்டு வந்து சேர்த்து வைப்பாங்க. 30 நாளைக்கு தேவையான விறகு. டப்ளைன் இல்ல, தண்ணிகளை கொண்டு வந்து நினைச்சு வைப்பாங்க. கேஸ் அடுப்பு இல்ல, மண் அடுப்பு தான் இருக்குது. எங்களோட ஊர்ல இருக்கு, அதுக்கு ஒரு மண் இருக்குது, வெட்ட மண். அதை கொண்டு வந்து அப்படியே அடுப்ப மொழுகுவாங்க, புதிய அடுப்பாக்குவாங்க. இப்படி ஒரு தயாரிப்பு. இதுக்கு சொல்ற இஸ்திஅதாதுல் ஹிஸ்ஸி, அடிப்படையான ஒரு தயாரிப்பு. இன்னமும் இருக்குது மானவி. எங்கெல்ல நாங்க தயார் செஞ்சு போறோம். எப்படி தயார் செய்யறது? ரமலான்ல அதிகமாக கேட்கிற ஒரு துஆ. ஒவ்வொரு தராவியுடைய 2 ரக்காத்துக்கு பின்னால கேட்கிற துஆ என்ன கேட்போம்? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் ஸஹதிக வன் நார். 2 விஷயத்தை கேட்போம், 2 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். எல்லாரும் கேட்கிறது நஸ்அலுக ரிதாக, யா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தா, வல் ஜன்னah சுவர்க்கத்தை தா. இத ரமலான்ல அடிக்கடி கேட்கிறோம். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அடியார்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான். சுவர்க்கத்துடைய எல்லா சுவண்டிகளையும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான், நான் தந்தன அனைத்தையும் நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? யா யா அல்லாஹ் கைஃப நர்வானா, எப்படி பொருந்திக் கொள்ள முடியாமல் இருக்கேன், நாங்க பொருந்திக் கொண்டுட்டோம். அல்லாஹ் சொல்வான், இதை விட ஒன்று தர போறேன். சுவர்க்கவாதிகள் கேட்பாங்க, சுவர்க்கத்தை விட ஒன்றா? இதை விட ஒன்று இருக்குதா? அல்லாஹ் சொன்னான், இருக்குது. இதை விட ஒன்றை நான் உங்களுக்கு தர போறேன். அதுதான் என்னுடைய ரிதுவான், பொருத்தத்தை நான் உங்களுக்கு தர போறேன். இதுக்கு பின்னால் நான் உங்களோடு கோபிக்கவே மாட்டேன், உங்களை பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம். எவ்வளவு அமல் செய்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள என்றால் அந்த அமல் கூடாது, செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கேட்கிறோம். இரண்டாவது சுவர்க்கத்தை கேட்கிறோம். இவ்வளவு பெரிய முயற்சி நடக்குது, எனக்கு சுவர்க்கம் போதும். சுருக்கம் தான், சுவர்க்கம் போறதுக்கு தான் முயற்சி. சரி, இப்ப பொருத்தமும் சுவர்க்கமும் எங்கே? அல்லாஹ் பொருத்தம் எங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ பேர் ரமலானை சந்திக்க போறாங்க, ரமலான் அடைய போறாங்க, வாப்பவோட கோபமான நிலைமையில, உம்மோட பேசாம நிலைமையில, அடுத்தவனுடைய காணிய களவாண்ட நிலைமையில, அடுத்தவனுக்கு பொல்லு போட்ட நிலைமையில, அடுத்தவனுடைய வீட்டை எழுதி கொண்ட நிலைமையில, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்த நிலைமையில எத்தனையோ பேர் ரமலானை இப்படி சந்திக்க போறாங்க. ரமலான் கூடுமா கூடாதா? பெற்றோருடைய மனதை நோவடித்து ரமலானை அடைய போகிறார். நோன்பு கூடுமா கூடாதா? செய்யக்கூடிய தராவியுடைய தொழிலை கூடுமா கூடாதா? பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொருத்தம் எங்க இருக்குது? ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலித். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது வாப்பட பொருத்தத்துல. வாப்ப பொருந்திக் கொண்டால் தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். வஸகத்தல்லாஹ் ஃபீ ஸஹ்தில் வாலித். அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது பெற்றோர்களுடைய கோபத்துல. ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண்களும் திருமணம் முடித்தவர்களும் எந்த வாப்பா என்ன பொருந்தி கொண்டிருக்கிறாரா யோசிப்போம். என்னோட வாப்பா என்ன பொருந்திக்கிறாரா? இவர் எந்த மகன், நான் அவரை பொருந்தி கொண்டுட்டேன். 2 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஆளுநர் நாட்டில் மரணித்தார். நான் சுமார் அவரோட 12 வருஷம் இருந்தேன். அவர் அதிபராக இருந்தார், நான் உப அதிபராக இருந்தேன் அவரோட. அவருடைய 11 பிள்ளைகள், 4 பெண் குழந்தை.
அடுத்த 6 பேரும் ஆலிம்கள், ஹாஃபில்கள். அந்த 6 பேர்ல 2 பேர் முஃப்தி. இலங்கையில நாடறிந்த பேச்சாளர்கள், தக்குவாதாரிகள், முஃப்தி. அவர் என்னோட ஹஸ்ரத் அடிக்கடி பேசும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. அவரோட மகனுடைய ஒரு பேரை சொல்லி, நான் அல்லாஹ்ட்ட தப்பி போறேன், அதுக்கு இந்த மகனே எனக்கு போதும். எப்படி வாப்பட பொருத்தம்? வாப்ப சொல்றார் மகனை பத்தி, மகன பேரை சொல்லி, எனக்கு அல்லாஹ்ட்ட தப்பி போறேனும், அதுக்கு இந்த மகனே எனக்கு போதும். அப்படியான ஒரு மகன் தான், அப்படியான ஒரு பணிவான ஒரு முக்தி உள்ளவர். எப்படி வாப்பட பொருத்தம்? எங்கட வாப்ப பொருந்தீங்க, எங்கட வாப்ப திருப்தி அடைஞ்சிருக்கிறா. செல்லலாம் சொன்னாங்க, வாப்பாவை கோபித்து நீங்க காபத்துல்லாஹுடைய புடவையை பிடித்து கதறினாலும் அந்த கதறலுக்கு கதவுகள் தட்டப்பட மாட்டாது. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்ல போறதில்லை. வாப்பட கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கிறது. இந்த வாப்போட கோபம் ரமலான்ல யாருடைய பொருத்தத்தை தாழ்கிறார். பொருத்தத்துக்கு காரணமாக இருக்கிற வாப்போட கோபம். ரெண்டாவது சுவர்க்கத்தை கேட்கிறோம். சுவர்க்கம் எங்க இருக்கு? சுவர்க்கம் அமெரிக்காலயா, சவுதியிலயா? சுவர்க்கம் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி சுவர்க்கம் இருக்குது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உம்மட காலுக்கு கீழே தான் சுவர்க்கம் இருக்கு. திருமிதியில இமாம் நூருத்தீன் அல் ஹைஸமி மஜ்மூ அல் ஸவாயிதில முஅஜம் தபரானில வரக்கூடிய ஸஹீஹான ரிவாயத். ஒரு சஹாபி வருகிறார் நபியிடத்தில் வந்து, அரத்து அன் அஹ்ஸு, நான் யுத்தம் செய்ய விரும்புகிறேன், யுத்தத்திற்காக போக விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய போறேன். வஜித்து அஸ்தஷீருக, யா நபியே, உங்களிடத்தில் மஷூரா கேட்க வந்திருக்கிறேன். யுத்தத்துக்கு போக வேண்டி மஷூரா கேட்க வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல்லக மின் உனக்கு தாய் இருக்கிறாரா, உம்மை இருக்கிறாரா? அவர் சொன்னார், நஅம் யா ரசூலல்லாஹ், உம்மை இருக்கிறார். ஃபல்ஸம்ஹா ஃபஇன்னல் ஜன்னத ஃபீ ரிஜ்லைஹா. ஃபல்ஸம்ஹா, உம்மட 2 காலையும் இறுக்கி பிடித்துக்கொள். ஃபல்ஸம்ஹா, உம்மட 2 காலையும் ஒட்டி பிடித்துக்கொள். ஃபஇன்னல் ஜன்னத ஃபீ ரிஜ்லைஹா, சுவர்க்கம் இருக்குது உம்மட கால்ல. சஹீஹான ரிவாயத். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது வாப்பட பொருத்தத்துல. சுவர்க்கம் இருக்குது உம்மட கால்ல. இந்த 2ஐயும் நீங்கள் பொழுதுபோக்காக விட்டுவிட்டு, கோபித்துவிட்டு, அவர்களோடு நீங்கள் விரோதம் காட்டி அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறதா? நடக்கவே நடக்காது. ஒரு நாள் கபூலாகாது. இதைத்தான் அந்த இமாம் சொல்லி காட்டினார். தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு கப்ல ரமலான். ரமலானுக்கு முன்னால் யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் ஏற்படட்டும். வாலிபர்களும் வாலிப பெண்களும் யோசிக்கிற இடம் இது, சிந்திக்க வேண்டிய இடம் இது. பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனம் இல்லாமல் நடந்தவர்கள் கவனிக்க வேண்டிய இடம் இது. ஊருக்கும் உலகத்திற்கும் பெரிய செல்வந்தர், தான தர்மம் செய்யக்கூடியவர், உம்மா பாவிக்கிற வெற்றி 15 வருஷத்துக்கு முன்னால் வாங்கி கொடுத்தது. உம்மக்கு வாங்கி கொடுத்தா பேர் வராதே. நிறைய செல்வந்தர்களுடைய நிலைமை தெரியுமா? வீட்டுல தேவை இருக்கும், தங்கச்சியில தேவை இருக்கும், தம்பியில தேவை இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி செஞ்சா
லிஸ்ட்ல வராது. ஊருக்கு யாராவது செஞ்சா லிஸ்ட்ல வரும். இந்த நாட்டில் உள்ளவர் இவ்வளவு கொடுத்தா செய்ததே பேருக்கு போகுது. அதனாலதான் ஜகாத் குடும்பத்துக்கு கொடுத்தால் 2 நன்மை. முதலாவது ஜகாத் கொடுத்த நன்மை, இரண்டாவது குடும்பத்தை கவனிச்ச நன்மை. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், நபியே உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே யாருக்கு செலவழிக்கணும்னு கேக்குறாங்க. சொல்லுங்க நபியே, யாருக்கு செலவழிக்கணும்? குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், லிஸ்ட்ல முதலாவது ஆள் பெற்றோர். உங்களோட பெற்றோர்களுக்கு செலவழிங்க, செலவுக்கு கொடுங்க. வல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கின உறவினர்களுக்கு கொடுங்க. அதை கொடுத்தா ஊட்டுக்கு பேர் மாறலை. அதனால பாடசாலைக்கு இவ்வளவு தந்தாருன்னு பள்ளியில வாசிக்கணும். நீங்க அப்படி ஒரு சதகா செய்யவே இல்லை. ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்தாங்க பள்ளிக்கு. அதுக்காக வேண்டி பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுடைய இது பெரியோரு தலைப்பு. சமூகத்தில் பெற்றோர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை, பேசுற முறை. ஒரு நாளும் வாலிபர்கள் படிச்சுக்கோங்க, நீங்க சம்பாதிச்சா உம்மா வாப்பாக்கு கை நீட்டி சம்பளத்தை கொடுக்கவா. நீங்க உம்மா வாப்பாக்கு சம்பளத்தை கையில கொடுத்தா நீங்க கொடுக்கிற கை உங்களோட உம்மா வாப்பா வாங்குற கை உங்களோட கைக்கு கீழால வந்துடுவாங்க. என்ன செய்யணும்? உம்மோட தலகாணிக்கு கீழால சல்லியை வச்சுட்டு அல்மாரியில வச்சுட்டு உம்மா உங்களுக்கு சல்லி வச்சுன்னு எடுத்துக்கோங்க. கையில கொடுக்கப்படாது. கையில கொடுத்தால் உம்மோட கை வாங்குற கை அது படிஞ்சிருக்கும், எங்களோட கை கொடுக்கிற கை நாங்க மேலிக்கும். பாப்போட அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுட்டு பாப்பா அக்கவுண்ட்ல பணம் இருக்குது எடுத்துக்கோங்க. பெற்றோர்கள் நடத்தாட்டப்படுகின்ற முறை ஆக பயங்கரம். உலகத்தில 3க்கு அல்லாஹ் மரணத்துக்கு முன்னால் தண்டிப்பான். 3 பாவம் இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு தான் மௌத்தாகும். முதலாவது சூனியம் செஞ்சா அனுபவிச்சுட்டு தான் மரணிப்பார். இரண்டாவது வட்டி, மரணிக்க முன்னால் அல்லாஹ் அதை அப்படியே இழுத்து எடுத்துக் கொள்வான். அதுக்கு பிறகுதான் மரணம் வரும். கண் முன்னால் வட்டி அழியில அவர் பார்ப்பார். மூணாவது, பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தினால் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தித்தான் மரணிக்க செய்வார். இது ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்றேன். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை எடுத்துவிட்டு ரமலானை சந்திக்க எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5-6 நாள்ல செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. நாம் மன்னிப்பு கேட்கணும். யாரோடு கோபம், யாருடைய சொத்துக்கள் எடுத்திருக்கிறோம், கடன் கொடுக்கலையா, இவ்வளவு காலம் போன தூக்கல, இப்ப ஆன்சர் பண்ணி சொல்லுங்க, மன்னிச்சுங்க, உன கடன் நான் தருவேன். ரமலான் வருகிறது, என் ரமலான் அங்கீகரிக்கப்படணும். முதலாவது நான் ஒவ்வொருவரும் இந்த இடத்திற்கு வராதவர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி வைங்க. இவைகளை செய்யாமல் ரமலானை சந்திக்க வேண்டாம். அநியாயம். 4 மணிக்கு எழுந்து தின்றது அநியாயம். எந்த பிரயோசனமும் இல்லை. அது வெறுமே பசியில் இருக்கக்கூடிய மாதிரி ஆகிடும். பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இது முதலாவது செய்ய வேண்டிய வேலை. ரமலானுக்கு முன்னால் இந்த மைதானத்தை சரி செய்யும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பத்தி பயான் செஞ்சாங்க. அந்த பயான ரமலான் வந்தவுடனே செய்யல. தெளிவான ஹதீஸ். ரமலான் வரமுன்னால பயான் செஞ்சாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு ரமலான் வரப்போகிறது. எத்தனையோ சிறப்புகளை சொன்னாங்க. 4 சிறப்புகளை விசேஷமா சொன்னாங்க. உல்லிகத் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான்,
11 மாதங்களும் சுவர்க்கம் மூடித்தான் இருக்கும். சுவர்க்கம் போறதுக்கு மட்டும் திறக்கப்படும். அடுத்த நேரங்களில் சுவர்க்கம் மூடி இருக்கும். இந்த ஒரு மாத காலம் தலப்புற கண்டதிலிருந்து பெருநாளுடைய இரவு வரும் வரைக்கும் சுவர்க்கத்துக்கு 8 வாயில்கள் இருக்கின்றன. எல்லா வாயில்களையும் அல்லாஹ் திறந்து வைப்பார். ரமலான்ல யாராவது மரணித்தால் என்ன சட்டம்? தெளிவான ஹதீஸ், அவர் சுவர்க்கவாதி. அதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம சொன்னாங்க, ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், முழு சுவர்க்கத்துடைய கதவுகளும் திறக்கப்படும், யாரும் நரகத்துக்கு போயிடலாம். தெளிவான ஹதீஸ் வருகிறது, யார் நோன்பு பிடித்து மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கவாதி. இரண்டாவது சொன்னார்கள், வஹுல்லிகத் அப்வாபுன் நீரான், நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஒரு மாதம் நரகத்துக்கு லாக்டவுன், யாருக்கும் போயிடலாம், நரகம் மூடி. தலைப்புறையில நரகத்துக்கு அல்லாஹ் பூட்ட போட்டுடுவான், அங்க யாரும் இருக்க மாட்டார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பு என்ற தலைப்புகள்ல சிறையில் இருக்கக்கூடியவங்க விடுதலையாகிறார். சுப்ஹானல்லாஹ், பல ஆயிரக்கணக்கான நரகவாதிகளுக்கு ஒவ்வொரு ரமலான்லையும் விடுதலை கொடுக்கப்படுது. எவ்வளவு பாக்கியமான வாதம்! நரகவாதிகளுக்கு பொது மன்னிப்பு. நரகத்தை அல்லாஹ் மூடுறான். மூணாவது சொன்னார்கள், வசுஃபிகத்தி ஷயாத்தீன், உலகத்தில் உள்ள எல்லா ஷைத்தான்களையும் அல்லாஹ் கடலுக்கு கீழ், மஸ்தூனா ஃபில் பஹர், கடலுக்கு கீழால அல்லாஹ் சிறை பிடிச்சு வைக்கிறார், அடைச்சு வைக்கிறார். ஒரு மாதம் வரையா வரையா எத்தனை ஷைத்தான் உலகத்துல? எத்தனை ஷைத்தான்? உலகத்துல மனிதர்களை விட பல மடங்கு உலகத்துல ஜின்கள் தான் வாழ்றாங்க. 600 கோடி மக்கள் என்றால் அதை விட பல ஆயிரம் கோடி உலகத்துல ஜின்கள் தான் வாழ்றாங்க. யா மஅஷரல் ஜின் ஹதிஸ்தக்ஸரதும் மினல் இன்ஸ், ஏ ஜின் இனத்தவர்களே, நீங்கள் மனிதர்களை விட அதிகமாக இருக்கிறீர்கள். ஒரு ஆளுக்கு ஒரு ஷைத்தான். நபியிடம் கேட்கப்பட்ட, யா ரசூலல்லாஹ், ஃபஇய்யாக, உங்களுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கா? வஇய்யாக, எனக்கு ஒரு ஷைத்தான் இருக்குது. எனக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான் அது அஸ்லம, இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இன்னொரு ரிவாயத்தில் அவன் எனக்கு சரணடைஞ்சிட்டான், எனக்கு மேல வரையில. சிலவர் சொன்னாங்க, தொட்டில புள்ள அழுவுது. ஏன் அழுவுது? லம்மத்தும் மின ஷைத்தான், புள்ளைய ஷைத்தான் நோண்டி உள்ளான், அதனால புள்ள அழுவுது. தெளிவான ஹதீஸ் இதெல்லாம். எங்கள் எல்லாருக்கும் ஷைத்தான்கள் இருக்குது. அந்த ஷைத்தான்கள் அல்லாஹ் விலக்குகிறான், கடலுக்கு கீழே ஒன்று அடைச்சு வைக்கிறான். கண்டவுடனே அவங்க ஹரஸ் பண்ணப்பட்டாச்சு. எப்படி ஹதீஸ்? நாலாவது சொன்னார்கள், ஃபீஹி லைலா, இந்த ரமலான்ல ஒரு இரவு இருக்கிறது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இதுதான் எங்கட தாக்கத்தை. ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு வாலிப பெண்கள், ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த 2026ல எப்படியாவது லைலத்துல் கத்ர் அடையுங்க. உங்களுக்கு இந்த வசதிக்கு வரையறதா, வேற எங்கேயாவது வசதி போகும். லைலத்துல் கத்ர் 24 hours அல்ல. இஷா தொழுகையில இருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும், இஷாவில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான 6-7 மணித்தியாலம் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. நான் இப்போதே ஞாபகப்படுத்துகிறேன், தயவு செய்து 27 சாப்பாடுகள் இழுத்து போடவா, அப்படி போட்டு அதுக்கு வேற ஏற்பாடு செய்வோம். அன்றைய நாள்ல மகரிப் இல்லை, இஷா இல்லை, அவருக்கு தௌபா இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, அல்லது வேறு இடம் உள்ள ஆக்கி மக்களுக்கு கொண்டு வாரு. சமைக்க முடியாது, சாப்பாடு செய்ய வாடமுண்டல்ல. அல்லது தொழுகையில முன்புறமாக இருக்கக்கூடியவங்க அவங்கள போடுங்க கிச்சனுக்கு. அந்த நாளையில சாப்பாட்டிலே போகுது, அவருக்கு ஒரு இஸ்திக்பார் கூட சொல்ல நேரம் இல்லை. இங்க எப்படி நான் பொதுவா சொல்றேன், எல்லா இடங்கள்லையும்
மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவங்க பெண்களுக்கு அந்த நாள் ஆக்கையில சாப்பாடு கொடுக்கணும், பிரச்சனை அல்ல. ஆனால் அமல் இல்லாமல் போகுது, வேறொரு ஏற்பாடு செய்வது. எங்கள் எல்லா தாக்கத்தும் இருக்கணும். எஷாவுக்கு மஸ்ஜிதுக்கு உள்ளார வந்தால் சுபஹ் வரைக்கும் எப்படியாவது அடைவது. என்ன வாக்கியம்? 85 வருஷம் அமல் செஞ்ச பாக்கியம். 85 வருஷம் வாழிடுமா? 30 அர்த்தம் இல்லை. 40 திரும்பி நோயாளி 85 வருஷம் வாழிடுமா? குர்ஆன் சொல்லுது, "கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ்." மலக்குமார்களும் வாரார்கள் அந்த நாளில, ரூஹ் வாரார்கள். யார் ரூஹ்? சையதுனா ஜிப்ரீல். அவருக்கு இன்னொரு பேர் ரூஹுல் அமீன், ரூஹுல் குதுஸ். குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸ். அவரும் வாரார் அந்த இரவுல. அவர் உலகத்துடைய மஸ்ஜிதுக்கு வாரார். நாங்க வீட்டுல, நாங்க பஜார்ல. அதுல இன்னொரு முசீபத் இந்த வருஷம் வேர்க்க ஆரம்பிச்சு இலங்கையில வச்சு வார மாசம் 8ஆம் தேதி இருக்குது. என்னோட வாலிபர்களோட நிலைமை எப்படி போகுமோ தெரியா. வருஷத்துக்கு ஒருக்க வார இந்த ரமலான தாக்கத் பண்ணுவோம். எப்படியாவது லைலத்துல் கத்ர் அடைய பாருங்க. 21ல வாங்க மஸ்ஜிதுக்கு, 23, 25, 27, 29 இதை இப்பதே தாக்கத் பண்ணுவோம். மஸ்ஜிதுல கழிப்போம். சல்லல்லாஹு நாளையும் சொன்னாங்க, அவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படியான ஒரு மாதம் வருகிறது. தராவியஹ் தொழுகிறோம். என்ன நன்மை? எப்பயாவது நாங்க தராவியஹுடைய நன்மையின் பொறுமதை இறங்குகிறோமா? என்ன நன்மை தராவியஹ் தொழுதா? புகாரியுடைய பாபு ஸலாத்தி தராவியஹ், தராவியஹுடைய தனி பாடலே இருக்கிறமா புகாரி கொண்டு வந்திருக்கிறார். அதில் முதல் ஹதீஸ், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா. ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து யார் தராவியஹ் தொழுவார்களோ, அது தராவியஹுடைய தொழுகையுடைய ஹதீஸ். மன் காமான்னு பொதுவா வந்திருந்தால் எந்த தொழுகை என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் என்றாங்க. அப்ப ரமலான் தொழுகிறது தராவியஹ் தான். கியாமுல் லைல் எல்லா நாள்லயும் இருக்குது, வித்ர் எல்லா நாள்லயும் இருக்குது, தஹஜ்ஜுத் எல்லா நாள்லயும் இருக்குது. நோன்புக்கு குறிப்பான அமல் தராவியஹ். என்ன நன்மை தொழுதா? யாராவது பயானந்த முதாக்கரா நான் சொல்லி ஏதாவது நன்மை தராவியஹ் தொழுதா என்ன நன்மை? ஹஜ் செஞ்சா இப்ப உள்ள பிறந்தா என்ன பாவம் இல்லையோ அப்படி தண்ட முழு பாவத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஹஜ் தொழுக தொழுறவங்க ஒரு நாள் மோசமான விடயம் செய்ய மாட்டாங்க. விபச்சாரம் நடக்கவே நடக்காது. இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகிறாத விபச்சாரம் செய்யறவங்க அவர் தொழல. ஜகாத் என்ன செய்யும்? 2 ஃபில்டர் வேலை செய்யும். இவருடைய பொருளை சுத்தப்படுத்தும், அவரையும் சுத்தப்படுத்தும். தராவீஹ் என்ன செய்யும்? தொழுகை என்ன நன்மை? ஒரு ஆளுக்கு 80 வயசு. பெரியவங்க எத்தனை வயசு தெரியா? 70க்குமா? 74. அவங்க இந்த வருஷம் தராவீஹ் தொழுதா. புகாரி ஹதீஸ். இந்த வருஷம் தராவீஹ் தொழுதா அவருடைய 74 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். 25 வயதுல வாலிபர் தொழுதா 25 வருஷம் செஞ்ச பாவமே முழு பாவம் மன்னிக்கப்படும். அந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ, நன்மையை எதிர்பார்த்து ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன்னால் செய்த முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். சுப்ஹான். யார் ரமலானில் நோன்பு பிடிக்கிறார்களோ, அதே ஹதீஸ், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபா, யார் ரமலானில் நோன்பு பிடிக்கிறார்களோ அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். 80 வயதில் ஒரு ஆள் குடிச்சால் அவருடைய 80 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். எப்படி சந்தர்ப்பம்?
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இருக்குது, தொழுகையில உட்கார்ந்து கொண்டல்ல எழும்பி, தொழுகையில எழும்பி ஒரு எழுத்தை ஓதினால் பிகுல்லி ஹர்ஃபின் மிஅத்து தரஜா, 100 நன்மை. ஒரு எழுத்துக்கு 100. சூரத்துல் ஃபாத்திஹா எழுத்து 143 எழுத்து. ஃபாத்திஹால மட்டும் பிஸ்மில்ல இருந்து 143 எழுத்து. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 14,300 நன்மை. ஒரு ஃபாத்திஹாவுக்கு 20 ரக்காத்தில் 20 ஃபாத்திஹா 2,86,000 நன்மை. 30 நாள் தராவிஹ் தொழுதால் 85,80,000 நன்மை. ஒரு நன்மை அளவு எவ்வளவு? இப்ப நன்மண்டா எங்களில் டக்குனு போல ஒரு நன்மண்டா 1 ரூபா, ஒரு 10 நன்மண்டா 10 ரூபா. நாம ரூபா வச்சு கணக்கு பார்க்கிறோம். சவுதியில ரியால வச்சு பார்ப்பாங்க, ஒரு நன்மண்டா 1 ரியால். யூகேல 1 பவுண்ட், ஜப்பான்ல 1 yen, அப்படியே கணக்கு பார்க்கிறேன். கிதாபுல எந்த ஹதீஸிலையும் குர்ஆன்லையும் ஒரு நன்மையோட அளவு ஒரு தெரியல, சொல்லப்பட்டில்லை. ஒரு நன்மை இவ்வளவுதான் இல்லை. ஃபுகஹாக்கள் தேடி 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 ஆராய்ச்சி சொன்னாங்க. ஒரு கருத்துக்கு வந்தாங்க முழு ஃபுகஹாக்கள், ஒரு நன்மையின் பிரமாணம் 150 கிலோ தங்கத்தின் பொறுமதியாகும். சவாபின் பொறுமதி 150 கிலோ தங்கத்தின் பொறுமதியா ஒரு நன்மை. இது ஆக குறைஞ்ச கணக்கு. அதே கணக்கு போட இருந்தா அல்லாஹ் 1 7 700 ஆக்கி 700 அல்லாஹ் 7 லட்சம் ஆக்கி அல்லாஹ் அடிக்கிக் கொண்டே போறான். அல்லாஹ் சொன்னான் அது ஆஃபம் முதாஃபா, ரெட்டிப்பாய் கொண்டே போகும் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லல. சுப்ஹானல்லாஹ். எங்கட மறுமையிட பேங்க்குக்கு அக்கவுண்ட்டுக்கு கொடுத்து கொண்டு இங்க கொடுத்தாங்க விலங்காட பொறுமதி. 30 நாளும் தராவிஹ் தொழுதாலே ஃபாத்திஹாவுக்கு மட்டும் நன்மை. ஒரு ஹாஃபிஸுக்கு ஒரு மதரசாவுல சென்ற வருஷம் மதரசா மாணவர்களுக்கு மத்தியில பாடங்களை நிப்பாட்டி, நாங்கள் பாடங்களை நிப்பாட்டல, ஹதீஸ் பாடம் எதுவும் நடக்காது. குர்ஆன் மாதம் ஃபுகஹாக்கள் அப்படியே நிப்பாட்டுவாங்க, குர்ஆனை கொடுப்பாங்க. 25 நோம்புல ஒரு மாணவர் ஒரே நாள்ல 60 குர்ஆன் ஓதினார். அதாவது 2 குர்ஆன் 60 குர்ஆன் ரமலான் ஓதி முடிச்சார். ஒரு ரமலான்ல 25 நாளையில 60 குர்ஆன். இமாம் ஷாஃபி ஓதுறதா கேள்விப்பட்டீங்க, இப்ப சாதாரணமா ஓதுறாங்க. இந்த நன்மை எங்க கொண்டு வந்து வைக்க? ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். நான் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுது, ஒரு சஹாபி தொழுதார். நபி அவர்கள் ருக்கூஅல இருந்து இஅ்திதாலுக்கு வரும் பொழுது 2 துஆக்கள் ஓதுறாங்க, 2 சாபிதான துஆ. ரப்பனா லக்கல் ஹம்து மின் அஸ்ஸமாவாத் வ மின் அல் அர்த் வ மின் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். இத நிறைய பேர் ஓதுவாங்க. இன்னொரு துஆ இருக்குது, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ஓதி பாருங்க, 5 செகண்ட் தான் போகும் அல்லது 6 செகண்ட். இந்த சஹாபி ஓதினார். சலாம் கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மனில் முத்தகல்லிம், இந்த துஆ ஓதினவர் யார்? சஹாபி பார்த்தாரு, கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதின ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இடையூறாக இருந்திருக்குமோ தயக்கத்தோடு சொன்னார், யா ரசூலல்லாஹ் அன, நான் தான் ஓதினேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஓதின இந்த துஆவுடைய நன்மையை சுமக்க 30 மலக்குமார்கள் வந்திருக்கிறார். நன்மையை அல்லாஹ்விடத்துல கொண்டு போக. இன்னொரு ரிவாயத்துல 13 மலக்கு 30 வந்திருக்கிறார். ஒரு மலக்கு எவ்வளவு பாரம் பாருங்க, நன்மை அவ்வளவு பாரமா? ஒரு மலக்கால தூக்கல, 30 மலக்கு தான் அந்த துஆவுடைய பாரத்தை தூக்கி. ஒரு மலக்கு எவ்வளவு தூக்குவார்? உலகத்தில் ஆக பிரமாண்டமான பாரமான அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அர்ஷ். அல்லாஹ் அர்ஷ் முழு அரிசையும் சுமந்து கொண்டிருக்கிறது 8 மலக்கு.
وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ يَوْمَئِذٍ فَوْقَهُمْ அல்லாஹ் சொல்றார் சமானியா 8 மலக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. இவருடைய இந்த துஆவுடைய நன்மையை மட்டும் 30 மலக்குகள் சுமக்க வந்திருக்கிறாங்க. எவ்வளவு நன்மை! நாங்க எப்பயாவது யோசிச்சுக்கிறோமா? பணத்தை எப்படி பார்த்திருக்கிறோம்? இது ஆகிரத்துடைய நம்பிக்கை போற நன்மை. மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு செலவில்லாம சும்மா சம்பாதிக்க ஒரு ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சவாபு தான். பெரியார்களே, சகோதரர்களே, இதை வீட்டுல முதாக்கரா செஞ்சு பெண்களுடைய வேலைகள் முன்பின்னாக்கி இந்த ஒரு மாத காலம் அமலுடைய காலமாக ஒதுக்கணும். அதுக்கு ஒரு டைம் டேபிள போடணும். வீட்டு வேலைகளை குறைச்சிடணும், பஜாருடைய வேலைகளை குறைச்சிடணும். இது ஒவ்வொரு வருஷங்களும் ஞாபகப்படுத்துறது தான். இது எப்படியாவது அடையணும். வயசாளிகள் மட்டுமல்ல, எத்தனையோ வாலிபர்கள் மூத்து சென்ற அரசு நீங்காது. நாம ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோம் எல்லாம் யோசிச்சவங்க ரமதான்ல இல்ல, ஒரு வருஷத்துக்கு இடையில இல்ல. எத்தனையோ வாலிபர்கள் நோயால் இருக்கிறார் 10 வருஷமா. எனக்கு தெரிஞ்சவர்கள் 3 மாசம் கோமால. அந்த ஊட்டாக்கள் எதிர்பார்க்கல எப்ப ஏதாவது ஒன்று நடக்கும் எதிர்பார்க்கிறாங்க. அவர் நோயாளியாக இருக்கிறார், சும்முல்லாம மூத்தாகிறாங்க. இது ஒரு சந்தர்ப்பம். பெரியார்களே, சகோதரர்களை, தாய்மார்களை பயன்படுத்துவோம். ரமலான் விசேஷமான 4 தொழுகை நான் சுருக்கமாக சொல்றேன். 4 தொழுகையும் வித்தியாசம். 4 தொழுகைக்கும் பாடம் இருக்குது. 4 தொழுகையும் 4 நேரம். இது விரிவாக பேச வேண்டிய ஒரு பாடம். முதலாவது தராவியுடைய தொழுகை. இது எந்த காலத்திலையும் இல்லை, ரமலான்ல மட்டும் உள்ள தொழுகை. எங்கேயுமே தராவிய 12 மணி தொழுகை இல்லை. அது அகிப ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகத்தோடு தராவிய தொழுகிறது. அதற்கு நன்மை, அதற்கு தராவியுடைய பாடம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 தொழுகைக்கும் 4 தலைப்புகள் அமைச்சிருக்கிறாங்க. கிதாபு ஸலாத்தி தராவி, தராவியுடைய பாடம் என்றே ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் மேல சொன்ன ஹதீஸை கொண்டு வந்து 2வது ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய காலத்தில் மக்கள் தராவியுடைய தொழுகையை ஆங்காங்கே தனியே தொழுது கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, அவுஸாஉல் முத்தஃபர்ரிகூன், மக்கள் தனியே தொழுறாங்க. ஒரு காரிய வச்சு எல்லாரும் ஜமாத்தா தொழுதா நல்லாக இருக்குமே என்று நினைத்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரி அவரை இமாமாக வச்சு ஜமாத்தாக தொழுதாங்க. தராவியஹுக்கு 1400க்கு முன்னாலே முடிவு வந்தாச்சு. அப்படி வேறொரு முடிவு வாரண்டா அதற்கு உமரவிட பெரிய ஒரு அறிவாளி இந்த காலம் நீக்கும். மிக முக்கியமான ஒரு ஆரிமடத்தில் எல்லாரும் கேட்டோம், தராவிய பிரச்சனைக்கு என்ன? அது ஒரு படிச்ச ஒரு ஆள் சொன்னாராம், தராவியுடைய பிரச்சனை எப்படியா முடிஞ்சு? பக்கத்தில் கேட்டாலும் என்ன நீங்க சொல்ல வாரீங்க? இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களை கூட்டி 20 ரக்காத் தொழுவிச்சாங்க. அப்ப இதுக்கு பின்னால வேறொரு கருத்தை சொல்வதாக இருந்தா அதற்கு உமரோட பெரிய திரைக்கும். நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால நபிக்கு தகுதி அவர்தான். பிரச்சனைக்கு லேசான தீர்வு. நபியும் மூத்து, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, சரி வராது, எல்லாரையும் சேர்ப்போம், ஜமாத்தாக 20 ரக்காத் தொழுவோம். புகாரில் இருக்குது, நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க, எல்லாரும் ஜமாத்தாக தொழுறாங்க. சொன்னாங்க, இது ஒரு நல்ல ஒரு பித்அத், நபி அவங்க செய்யாதது, ஆனா இது ஒரு நல்ல ஒரு செயல் தான். அதற்கு மறந்துட்டாங்க அவங்க. இத பிராண்டால் ஹஜ்ரத் உமர் விட பெரிய அறிவாளி இந்த கலந்திக்கும் இல்லையே. அப்ப ஸலாத்து தராவிஹ் பாபு. இரண்டாவது பாபு கியாமுல் லைல், கியாமுல் லைலுடைய பாடம். அந்த பாபு கீழால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்தாக 8 ரக்காத் தொழுதாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அவங்க கேட்கப்பட்டுச்சு, எப்படி தொழுதாங்க? என்ன கேக்குறீங்க? மின் தூலிஹின்ன வ ஹுஸ்னிஹின்ன, நபி அவர்களுடைய தொழுகையின் நீளத்தை நீங்க கேட்க வாரீங்களா? நீண்ட நேரம் ருக்கூ இருந்தாங்க, நீண்ட நேரம் சுஜூத் இருந்தாங்க, சுபஹ் வரைக்கும் தொழுதாங்க. இது கியாமுல் லைல். எப்ப
சொல்றாங்க இது ஷவுக்கு பின்னால் இல்ல, எங்கேயாவது ஷவுக்கு 9 மணி நேரம் தொழுகிறார், எங்கே இல்ல. அது தொழுகிறார் 1 மணிக்கு 2 மணிக்கு ஜௌஃபுல்லை கியாமுல்லை தனியான தொழுகை, அதனுடைய நேரம் இரவின் நடுப்பாகும். மூணாவது தஹஜ்ஜுத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு தஹஜ்ஜுத் என்ற பாபு கீழால ஹதீஸ சொல்ல முன்னால் ஒரு குர்ஆன் ஆயத்தை போடுறாங்க புகாரில. வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, நீங்கள் இரவுல எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்க. கியாமுல் லைலுக்கும் தஹஜ்ஜத்துக்கும் சின்ன வித்தியாசம், ஒரே தொழுகை ஒரே நேரம், அல்லது தஹஜ்ஜத் கொஞ்சம் பிந்தின நேரம், வித்தியாசம் 2. தூங்காம இரவு முழுக்க தூங்காம நீங்க தொழுதால் கியாமுல் லைலுடைய நியத்தை வைக்கணும். கொஞ்சம் தூங்கி எழுப்பி தொழுதால் தஹஜ்ஜத்துடைய நியத்தை வைக்கணும். அவ்வளவுதான். தூக்கம் போயிட்டு இப்ப கியாமுல் லைல் வைக்கலாம், வச்சாலும் பிழை இல்ல. தஹஜ்ஜத்துண்டாவே எழுப்பி தொழும் தொழுகை, தூக்கத்திலிருந்து எழுப்பி தொழும் தொழுகை. கியாமுல் லைல் தொழும் பொழுது இமாம் கியாமுல் லைல் தொழுகிறார், தொழாதவங்க தூங்காதவங்க இருக்கிறாங்க, கியாமுல் லைலுடைய நியத்தை வைக்கலாம். தூங்கிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, தஹஜ்ஜத் தொழுகை. அது இதுக்கு இது கழிச்சு வரணும், இது கழிச்சு வரணுமா? இது பிரச்சனை இல்ல. 4வது தலைப்பு பாபுல் வித்ர். வித்ர தனியாக கொண்டு வந்தாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி. அது போகணும் தஹஜ்ஜத்துக்கும் போறது. வித்ருக்கு நான் சொல்ல இல்ல, அது சொல்லுவாங்க இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, உங்களோட கடைசி தொழுகையாக வித்ர ஆக்கிக் கொள்ளுங்க. யாருக்கு தப்பி போகும் என்று பயம் இருக்குதோ அவங்க இரவுல தொழுதுட்டு படுத்துருங்க. ஹனஃபி மதுஹப்ல வித்ர தொழுவது வாஜிப், விட்டா தண்டனை. 4 தொழுகை, 4 நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகை. இது மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பாடம். பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னால் சொல்லப்பட்டது போல ரமலானுக்கு தயாராகுவோம், நேரங்களை கொடுப்போம். கதையில் உள்ளவர்கள் ஒரு குர்ஆனை கொண்டு வந்து வச்சுக் கொள்ளுங்க, ஒரு பக்கத்தை ஓடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸை டார்கெட் பண்ணி ஓடுங்க. எப்படியாவது இந்த நாளையில நன்மைகளை சம்பாதிக்கணும். ரமலான் என்ற அரபு பதத்துக்கு அர்த்தமே சுட்டரிக்கக்கூடியது. ரமலான் என்றால் சுட்டரிக்கக்கூடியது. இமாம்கள் சொல்லுவாங்க பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது. பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இந்த மஹல்லாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அடிக்கடி வாரோம். நல்ல ஒரு அமைப்புல நல்ல ஒரு இமாமுக்கு கீழால நாங்கள் இயங்கிக் கொண்டு போறோம். ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய ரமலான்ல முழுமையான அமல்கள்ல கலந்து கொண்டு எப்படியாவது இந்த ரமலான்ல தாக்கத்தை அடிக்க பார்க்கணும். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? அந்த நியத்தை நாம் உறுதியாக வைத்துக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? பெண்கள் உறுதியாக நியத்து வைங்க, ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருங்க. பெண்கள் உதவியாக இருந்து எப்படியாவது ரமலான்ல லைலத்துல் கத்ர் அடைந்து பெருநாள் ஆகும் பொழுது நாங்க எல்லா பாவங்களும் கழுகப்பட்ட, சுத்தப்படுத்தப்பட்ட, நீக்கப்பட்ட நல்லடியார்களாக மாறுவதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம். லஅல்லகும் தத்தகூன், உங்கள்கிட்ட தக்வா வரும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை தந்திருக்கிறார். முன்னிருந்தவர்களுக்கு ஜகாத் கொடுத்தாங்க. ஜகாத் எங்களுக்கு மட்டுமல்ல, வஅௌஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஅஸ் ஸகாத். இதுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் ஜகாத்தை கொடுத்தோம். வஸ்குர் ஃபில் கிதாப் இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி பாருங்கள். وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் ஏறக்கூடியவராக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து சிறிய வயதில தொட்டில் இருக்கும் பொழுது பேசுறாங்க. என்ன பேசினாங்க? وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு இருக்கிறார். உலமாக்கள் சொல்றாங்க முந்தின உம்மத்துக்கும் ஜகாத் இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு, உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தக்வாவை அடைஞ்சு கொள்வதற்காக. அதனால ஒவ்வொருத்தரும் உறுதியாக நியத்து வைத்து ஏதோ பயான கேட்கவும் அல்ல, இது பயான் அல்ல, பொதுவாக நாங்க உணர்வு பூர்வமாக
செஞ்சு ரமலானுக்கு நாங்கள் தயாராகிறது. பல வயசாளிகள் கால் நோக குடும்பத்தில் உட்கார்ந்து தொழுவாங்க. அதே நேரத்தில் சில குமரி பெண்கள் பள்ளிக்கு வருவாங்க, பெரிய போன தூக்கிட்டு. ஒவ்வொரு ரமலான்லையும் நடக்கிற வந்து மஸ்ஜிதையும் நாசமாக்கி அவங்களும் நாசமாகி இப்படி ஒன்று தேவையில்லை. அதுக்கு நிர்வாகம் மசூரா செய்து அப்படியான பெண்கள் நீங்க எஸ்ஸாக்கள் படுத்துடுவோம். நீங்க சுப கிளம்பி நோம்பு குடிச்சாலும் இல்லாட்டி மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிது நாசமாக்குவாங்க. நாங்க பல முறை கண்டிக்கிறோம். 27க்கு வாரம் மேக்கப் பண்ணி கொண்டு வார. இது கல்யாணம் கூட இல்ல, இது அல்லாஹ் பொருத்தத்தை தேடும் இடம். எல்லா இடத்துக்கும் அப்படி பெய்து பள்ளியே நாசமாக்குவாங்க. யாரும் அப்படி வருவாங்க, அனுமதி கொடுக்குவாங்க நிர்வாகிகள் யாரும். அப்படியாக தேவையில்லை. பனு இஸ்ராயேலுடைய பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு தொழவர அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தார். ஆண்கள் போற மாதிரி அவர்களுக்கும் போகலாம். என்ன செஞ்சாங்க? வரலாறு படிங்க. உயர்ந்த ஸ்லீப்பர்களை அணிஞ்சு கொண்டு வந்து மஸ்ஜிதுல வந்த ஆண்களை எட்டி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் மென்சஸை தடை செய்திருந்தார். அல்லாஹ் என்ன செய்தார்? மஸ்ஜித் அல்லாஹ் தடை செய்தார். இதற்கு பின்னால் ஒரு பள்ளிக்கு வரையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி ஹைவா, அல்லாஹ் அவங்களுக்கு ஹைவா கொடுத்தார். அந்த தொல்லை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். மண்ணு செல்லம் இறங்கி கொண்டிருந்தான். சுவர்க்கத்துடைய சாப்பாட்டை நிப்பாட்டி அல்லாஹ் கீரையையும் பருப்பையும் கொடுத்தார். அந்த பருப்பு தான் இன்னும் திண்டு கொண்டிருக்கிறது. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் கேட்டு திண்டது. இன்றைக்கு வானமண்டலம் பருப்பு தான். மதரசால 10 வருஷம் ஓதினா 10 வருஷமும் பருப்பு தான். பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். இது அப்படி வாழ இடமும் அல்ல. வாங்க, பேணுதலான சில பெண்கள் உம்மமார்கள் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு வருவாங்க. என்னோட குமரி பெண்கள் அப்படி நீங்க கனஸ்டாத்த மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அதுக்கு இருக்குது ஸ்போர்ட் மீட் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, அதுக்கு வேற இடங்கள் இருக்குது. அதனால கொஞ்சம் நாங்கள் உணர்வு பூர்வமாக யோசிச்சு, நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு, மஸ்ஜிதுடைய மரியாதையையும் நாங்கள் பாதுகாத்து வரக்கூடிய ரமலான நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நல்ல நியத்தோடு முன்னோக்கோம். அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ரமலானில் முழுமையான அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவானாக. உடம்புல ஆரோக்கியத்தையும் தெம்பையும் அந்த உற்சாகத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.